ரைட். இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து வேர்ட் ப்ராசஸிங். 6வது பாடம். உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸிங் கொஞ்சம் தெரியும்னு சொன்னீங்க. ஸோ நான் இதில் நிறைய மெனக்கடாமல் குயிக்காக சொல்லி கொண்டு போகிறேன். ரைட், முதல்ல இருந்து போவோம், சரிதானே? வேர்ட் ப்ராசஸிங் என்றால் இப்போ ஒரு கம்ப்யூட்டர், நாங்கள் படிச்சிருக்கிறோம் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டான டாக்குமெண்ட். டெக்ஸ்ட் பேஸ்டுன்னா என்னென்னா, இதில் தமிழும் இருக்குது, தமிழை மைண்ட் பண்ணாதீங்க. நான் இதில் இந்த லேசர் பாயிண்டரால காட்டுறத நீங்கள் பாருங்க, சரிதானே? இந்த டெக்ஸ்ட் பேஸ்டுன்னு இருக்குது தானே. டெக்ஸ்ட் பேஸ்டுன்றது வந்து எழுத்து மூலம், அதாவது இப்போ நாங்கள் எழுத்துக்கள் இருக்குது தானே. இப்போ வேர்டில் டைப் பண்ணுறது வந்து லெட்டர்ஸ், இல்லை ஒரு டாக்குமெண்ட், இது ஒரு புக்கோ ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்கன்னா அதில் லெட்டர்ஸ் தானே இருக்கு, எழுத்துக்கள். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் பேஸ்டான டாக்குமெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, ஃபார்மேட் பண்றது, கடைசியா பிரிண்ட் பண்றது, இதை செய்யறது தான் சொல்றது வேர்ட் ப்ராசஸிங், சரிதானே? அப்ப இந்த வேர்ட் ப்ராசஸிங் செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? கட்டாயம் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் வேணும். இப்ப இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து சிலது ஃப்ரீயாகவும் இருக்கும் எங்களுக்கு, சிலது காசு கொடுத்து வாங்குற மாதிரி ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னு சொல்றது, இல்லை லைசன்ஸ்ட் சாஃப்ட்வேர்னு சொல்றது. நாங்கள் 5வது பாடத்துல படிச்சிருக்கோம். சாஃப்ட்வேர்ன்றது வந்து சிலது கம்ப்யூட்டரோடைய வர்றது, சிலது எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யணும்? காசு கொடுத்து வாங்க வேண்டிய மாதிரி இருக்கும், இல்லை சிலது ஃப்ரீயா டவுன்லோட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும், சரிதானே? அப்போ இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்ல ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதும் இருக்கு, காசு கொடுத்து வாங்குறதும் இருக்கு, சரிதானே? அவை என்னென்னு நான் பார்ப்போம், சரியா? இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டியிருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறது இவரை தான் இந்த பாடத்துல, சரிதானே? மைக்ரோசாஃப்ட் வேர்ட். அது தவிர லிப்ரே ஆஃபீஸ் இருக்குது, கூகுள் டாக்ஸ் இருக்குது, ஆப்பிள் பேஜஸ் இருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் இருக்குது, கோரல் வேர்ட் பர்ஃபெக்ட் இருக்கு. இதுல நான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் தானே, வேர்ட், அடுத்து ரைட்டர், டாக்ஸ், பேஜஸ், ரைட்டர், அது மாதிரி வேர்ட் பர்ஃபெக்ட் அண்ட் இவே எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸோட பேர். இந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து அந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண கம்பெனிஸ், சரிதானே? மைக்ரோசாஃப்ட்ன்றது ஒரு கம்பெனி, அதே மாதிரி லிப்ரே ஆஃபீஸ்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு, கூகுள்ன்றது ஒரு கம்பெனி இருக்கு, ஆப்பிள் தெரியும், ஆப்பிள் ஃபோன் தானே பாக்குறீங்க, ஆப்பிள் வந்து ஒரு கம்பெனி, அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸ்ன்ற ஒரு கம்பெனி, கோரல்ன்ற ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. ஸோ இவே கிரியேட் பண்ண அவையோட ப்ராடக்ட்ஸ் தான் என்னது? இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ரைட்டர், டாக்ஸ், இது எல்லாமே தனித்தனி. மைக்ரோசாஃப்ட் வேர்ட், லிப்ரே ஆஃபீஸோட ரைட்டர், கூகுளோட டாக்ஸ், ஆப்பிளோட பேஜஸ்ன்னு சொல்றது. ஸோ இப்படி கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, சரிதானே? இதுல பெய்டானது, பெய்டு அதாவது காசு கொடுத்து வாங்குற சாஃப்ட்வேர் இது, ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது எதுன்னு பார்ப்போம், சரிதானே? இதுல நான் படத்தோட போட்டிருக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து இப்படிதான் இருக்கு, சரிதானே? மோஸ்ட்லி எல்லாம் அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒரு ப்ளூ கலர்ல தான் இருக்கு, சரிதானே? பாருங்க, இதுல கூட ப்ளூ தான் இருக்கு. ஆப்பிள் பேஜஸ் மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்கு, இன்னும் தெரியாது. ஆனா மோஸ்ட்லி வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கு, சரிதானே? இப்ப பாருங்க, வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வந்து பெய்ட், சரிதானே? மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து நாங்க ஃப்ரீயா இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண இயலாது. நாங்க என்ன செய்யணும்? மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் காசு கட்ட வேண்டி வரும், சரிதானே? இதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி மோஸ்ட்லி வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லயோ கம்பெனிஸ்லயோ வந்து வீட்டு தேவைக்கோ எல்லாரும் ஃப்ரீயா கிராக் இல்லீகலா தான் டவுன்லோட் பண்ணி பாவிக்கிறான், சரிதானே? நானும் அப்படிதான் பாவிக்கிறேன், சரிதானே? என்ன காசு கொடுத்து வாங்குற அளவு அவ்வளவுக்கு இது அவ்வளவுக்கு நாங்க டெய்லி யூஸ் பண்ண போறது இல்லை. யார் காசு கொடுத்து வாங்குவாங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கு தானே, இந்த பேங்க்ஸோ இல்ல
சில 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 யூனிவர்சிட்டிஸோ இதை வந்து காசு கொடுத்து வாங்குவோம். காசு கொடுத்துன்னா இப்ப மாதம் மாதம்க்கு வராது, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 அப்படி வரும்னு நினைக்கிறேன். 20,000 30,000 வரும் சரி வருஷத்துக்கு. இதை நீங்க சில இதுல மைக்ரோசாஃப்ட் 365 வந்து இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் எல்லாம் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இதை நீங்க பெர்மனண்டா வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும், இல்ல வருஷத்துக்கு வருஷம் காசு கட்டி பாதிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஸோ பெர்மனண்டா வாங்கினா நடக்கும்டா, என்ன பெர்மனண்டா வாங்கினா எங்களுக்கு காசு கொஞ்சம் கூட வரும். மாசம் சாரி வருஷத்துக்கு வருஷம் வாங்கினா கொஞ்சம் குறைய வரும். ஆனா பெர்மனண்டா வாங்குறது பெட்டர், ஒரேடியா காசு. ஸோ இவர் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். சரியா, அடுத்தது இதுல இருக்கு பாருங்க, லிப்ரே ஆஃபீஸ். லிப்ரே ஆஃபீஸ்ல ரைட்டர் ஒன்று. இது வந்து ஃப்ரீ, நாங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். நீங்க கூகுள்ல போயிட்டு லிப்ரே ஆஃபீஸ் சர்ச், லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் சர்ச் பண்ணீங்கனாலே அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். பாக்குறதுக்கு வேர்ட் மாதிரி தான் இருக்கும், அதுல இருக்கிற வேர்ட்ல செய்யற எல்லாமே இதுலயும் செய்ய முடியும், சரிதானே. ஆனா எங்களுக்கு பரிச்சயமானது வந்து வேர்ட் தான் கூட. அதே மாதிரி கூகுள்ட டாக்ஸ் இருக்கு. கூகுள்ட டாக்ஸ்க்கு வந்து நான் ஃப்ரீயோ பெய்டோன்னு போட இல்லை, இதுல கிளவுட் பேஸ்டுன்னு போட்டிருக்கேன். கிளவுட் பேஸ்டுன்னா என்ன அர்த்தம்னா, இதை வந்து உங்களோட இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணியோ கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி பாவிக்க கூடிய மாதிரி இல்லை. ஸோ இதை எப்படி பாவிக்கிறதுனா, உங்களோட லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல நீங்க வெப்சைட்ல போய் தான் பாவிக்க வேண்டி வரும். அதாவது இப்போ கூகுள் குரோம் அண்ட் ப்ரௌசரை யூஸ் பண்ணி கூகுள் டாக்ஸ் அண்ட் வெப்சைட்டுக்குள்ள போய் தான் நீங்க பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து அதாவது கிளவுட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி இருப்பாங்க. கிளவுட் என்ன அர்த்தம்னா சர்வர்ஸ் நாங்க படிச்சிருக்கிறோம் தானே, கூகுள்ல சர்வர்ல இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நாங்க அந்த சர்வரை வெப்சைட் மூலமா ஆக்சஸ் பண்ணி பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு, சரிதானே. இதை வந்து எங்களோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லயோ இல்ல லேப்டாப் கம்ப்யூட்டர்லயோ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா போன்ஸ்ல வந்து ஆப்பா டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஐபோன்ஸ்லயோ ஆண்ட்ராய்ட்லயோ நாங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, தானே. நாங்க கதைக்கிறது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் மற்றது லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ், தானே. ரைட். அதே மாதிரி ஆப்பிள் பேஜஸ் வந்து இவர் வந்து பெய்டு. ஏன் பெய்டுன்னா, இதை வந்து நீங்க ஏன் பெய்டுன்னு நான் போட்டிருக்கிறேன்டா, இதை வந்து நீங்க ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கினா மட்டும்தான் பாவிக்க முடியும், சரிதானே. அதனாலதான் பெய்ட் பண்ணு போட்டிருக்கு. ஆப்பிள் கம்ப்யூட்டர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்ல போய் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஆனா இது வந்து விண்டோஸ்ல நாங்க பாவிக்க இயலாது, சரிதானே. விண்டோஸ்ல பாவிக்க இயலாது, வேற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலையும் பாவிக்க இயலாது. தனியா ஆப்பிள்ட கம்ப்யூட்டர்ஸ் மேக் இருக்கு தானே, மேக் புக்ல தான் நாங்க பாவிக்க முடியும், சரிதானே. அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஒன்று. இவரும் லிப்ரே ஆஃபீஸ் மாதிரி தான் ஓப்பன் ஆஃபீஸ் ஒன்றால் இருக்கிறார். இவர் வந்து ஃப்ரீ, நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம், கூகுள்ல போய் சர்ச் பண்ணா வரும். அதே மாதிரி கோரல் அண்ட் ஒரு கம்பெனியோட வேர்ட் பெர்ஃபெக்ட் ஒன்று, சரிதானே. ஸோ இவர் வந்து பெய்டு கிட்டத்தட்ட $300 ஏதோ ஒன்று நினைக்கிறேன். எஸ், இதை வந்து நீங்க மாசம் மாசம் வாங்க தேவையில்லை, வருஷம் வருஷம் வாங்க தேவையில்லை, ஒரேடியா வாங்குவோம். கிட்டத்தட்ட $300 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், சரி. 1,00,000 வாங்கினா நீங்க எப்பயுமே பாய்ச்சி கொள்ளலாம், தானே. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு இருக்கு, சரி தானே. ரைட். அப்ப இதுதான் வந்துட்டு ஐகான்ஸ்ன்றது இந்த படங்களும் அவட ஃப்ரீயா பெய்டாண்டு இதுல போட்டு, சரியா. இதை பார்த்துக்கணும். ரைட். அடுத்தது இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ்ல
ஃபெசிலிட்டிஸ். ஃபெசிலிட்டிஸ் நான் இங்க என்ன மீன் பண்றேன்னா, இதை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். சரிதானே? என்ன செய்யலாம்? ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்ணலாம், அதாவது எடிட் பண்ணலாம். மற்றது ஒரு இப்போ லெட்டர் நாங்கள் கையால் எழுதுறோம்னா என்ன செய்யும்? இப்போ அதுதான் இந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் உருவாகுனதுக்கு காரணமே இதுதான். நாங்கள் ஆரம்பத்துல எல்லாம் லெட்டரை வந்து ஒரு லெட்டர் டைப் பண்றோம், சாரி லெட்டர் வந்து எழுத போறோம்னா அதை கையால பேனையால தான் எழுதினோம். ஏன்னா இப்போ ஒரு 100 பேருக்கு லெட்டர் அதே மாதிரி செய்யணும்னா 100 லெட்டர் இருந்து கையால் எழுதும், டைம் வேஸ்ட் தானே. ஸோ இங்க என்ன செய்யலாம்? நாங்க ஒருக்கா டைப் பண்ணா சரி 100 பிரிண்ட் எடுத்து கொள்ளலாம் ஈஸியா. சரிதானே? அப்ப இதுல நாங்க கிரியேட் பண்ணி ஃபார்மேட் பண்றது ஒரு ஃபெசிலிட்டி. அடுத்த ரெண்டாவது சர்வ் அண்ட் ரிட்ரீவ். என்னது? சர்வ் பண்ணி திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அதே மாதிரி நாங்க ஒரு புக் ஒன்று கிரியேட் பண்றோம்னா அதுல படங்கள் போடலாம். இல்லாட்டி இப்போ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இல்லாட்டி என்ன செய்வோம்? நாங்க வந்து ஒரு படத்தை வேற ஒன்றோட இருந்து வெட்டி ஒட்டணும், இல்ல கையால கீற வேண்டியது. ஆனா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருந்தா நான் கூகுள்ல சர்ச் பண்ணி டக்குன்னு வடிவான படம் மட்டும் நாம போடலாம். அதே மாதிரி கையால் எழுதோக்க எழுத்து பிழைகள் வரும். எழுத்து பிழைகள் வரும், சொத்திக்கெல்லாம் போகும். அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம்? ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக். கிராமர் கூட இதுல நாங்க செக் பண்ணி கொள்ளலாம். சரியா? எழுத்து பிழைகளையும் செக் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒன்று இருக்கு. இதை பத்தி நாங்க கதை மெயில் மேட்ச், மற்றது பிரிண்ட் ப்ரீவியூ அண்ட் பிரிண்ட். கடைசியா நாங்க ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றோம்னா கடைசியா என்ன செய்யணும்? அதை பிரிண்ட் எடுத்து தான் எடுக்கும். அப்ப இப்படி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இவையோட என்னது? வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸோட ஃபெசிலிட்டிஸ் தானே. அடுத்தது அட்வான்டேஜஸ். இதுல உங்களுக்கு தெரியும் அட்வான்டேஜஸ் என்னது? இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும்னா இருந்து கையால் எழுத தேவையில்ல, என்ன டைப் பண்ணி வச்சுக்கணும் தான். நாங்க எப்ப வேற எந்த சந்தர்ப்பத்துல தேவைப்பட்டாலும் நாங்க எடுத்து பாவிச்சு கொள்ளலாம். சரிதானே? அதே மாதிரி என்ன கரெக்டிங் மிஸ்டேக்ஸ் இஸ் ஈஸி. ஏதாவது கையால் எழுதவும் நிறைய பிரச்சனை பிழைகள் வரும், மாத்தி எழுதுவோம். இல்ல இப்போ இப்படி ஒரு வசனத்தை எழுதிட்டு அது பிழையண்டா என்ன செய்யணும்? வட்டி போட்டு திரும்ப கீழே எழுத வேண்டி வரும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் என்ன பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. அப்ப இதுல என்ன செய்யலாம்? ஈஸியா கரெக்ஷன் எல்லாம் செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இமேஜை செட் பண்ணலாம், போர்டை செட் பண்ணலாம். ரெப்ளிகேஷன் இஸ் ஈஸி. அதாவது என்ன, ஒரே மாதிரி இப்போ 100 காப்பி வேணுமெண்டா 100 காப்பி நாங்க வித்தியாசமா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி என்னது கடைசியா ஒரு அட்வான்டேஜ், லெஸ் டைம் அண்ட் கோஸ்ட், லோ கோஸ்ட். கோஸ்ட்டும் குறைவு. அதாவது என்ன, இந்த லெட்டர் எழுதோக்க வந்து 100 லெட்டர் எழுதணும்டா என்ன நாங்க கையால் எழுதணும், பேனை வாங்கணும், பேன முடியும். எழுத்துப்பிழை வந்துச்சுன்னா திரும்ப வெட்டி போட்டு எழுதணும். அப்ப இதுக்கெல்லாம் பேப்பர் வேஸ்ட் ஆகும், பேனை இந்த இங்க் வேஸ்ட் ஆகும், காசு கொஞ்சம் கூட செலவாகும். நாங்க இப்படி டைப் பண்ணி வச்சிருந்தா என்ன செய்யலாம்? ஈஸியா கரெக்ஷன் எல்லாம் செஞ்சுட்டு 10 காப்பியோ 100 காப்பியோ ஈஸியா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கையால் எழுதுறத விட இப்படி டைப் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் எங்களுக்கு நேரமும் குறைவு, கோஸ்டும் குறைவு, செலவும் குறைவு. சரிதானே? இதெல்லாம் அவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இல்லை. ரைட். எப்படி வந்து ஒரு வேர்ட் ப்ராசஸ் தலையங்க மாறி கிடக்கு, ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம். அதாவது இங்க நாங்க மெயினா பார்க்க போறது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டை வச்சுக்கொண்டு தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கேள்வியும் மைக்ரோசாஃப்ட் வேர்டை வச்சுக்கொண்டு தான் வரும். சரிதானே? அப்ப இதுல ஓப்பன் பண்றதுக்கு, அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஓப்பன் பண்றதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னே சொல்லித்தாரேன். சரிதானே? இதுல முதலாவது ஸ்டார்ட்ல போய் ஓல் ப்ரோக்ராம்ஸுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் வேர்டை செலக்ட் பண்ணும். சரியா? இதுல அப்ப உங்களோட ஸ்டார்ட் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏன்னா இவர் தான் ஸ்டார்ட். ஸ்டார்ட்ல போய் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படி பாப்அப் வரும். இதுல போய் என்ன செய்யணும்? நீங்க இதுலதான் அவங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்கும். ஓல் ப்ரோக்ராம்ஸ் இதுதான். சரி, இதுல நீங்க என்ன செய்யணும்? இந்த இதுல பாருங்க லெட்டர்ஸ் போட்டுருக்கு தானே, KLM. இப்படி கீழே போனீங்கன்னா
வேர்ட் வந்து டபிள்யூல தானே தொடங்கும். ஸோ இதுல QRST UVW, இந்த டபிள்யூ வந்து தானே டபிள்யூக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறது தானே வேர்ட். இதுல போயிட்டு நீங்க கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். சரிதானே. நான் எனக்கு அடிக்கடி பாவிக்கிறதுனால முன்னுக்கு பின் பண்ணி வச்சுக்கேன். இந்த பின் எப்படி பண்றதுண்டா, இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு வேர்ட் என்ன செய்யணும், இதுல வேர்டை நீங்க இதுல சர்ச்சும் பண்ணலாம். வேர்டுன்றதை சர்ச் பார்ல போய் சர்ச்சும் பண்ணலாம். சர்ச் பண்ணி போட்டு இதுல என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல பின் டு ஸ்டார்ட் இருக்கு தானே, அன்பின் கொடுத்தா இப்ப இல்லாம போயிடும். நான் ஏற்கனவே பின் பண்ணி வச்சிருக்கேன் தானே. ஸோ பின் டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வந்து வரும். இதுல பின் டு டாஸ்க் பார் இருக்கு தானே, பின் டு டாஸ்க் பார்ன்னு கொடுத்தீங்கன்னா எங்க வந்துட்டார், இதுல வந்துட்டார். சரிதானே. அப்ப இப்படி நீங்க பின் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பின் பண்ணி வச்சிருந்தா என்னது, ஈஸியா நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணவங்க ஈஸியா ஓபன் பண்ணலாம். சரி, ஒரு முறையும் போய் சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்று சொல்லி தந்தனா ஓல் ப்ரோக்ராம்ஸ்ல போய் சர்ச் பண்றது, இல்லாட்டி ரெண்டாவது இதுல ஸ்டார்ட்ல போயிட்டு சர்ச்ல போயிட்டு WRDன்னு அடிச்சீங்கன்னா வேர்ட் வரும், கிளிக் பண்ண ஓப்பன் ஆகும். சரிதானே. மூன்றாவது நீங்க என்ன செய்யலாம்னா ரைட் கிளிக் பண்ணி நியூன்றதுக்குள்ள மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்க. சரிதானே. அது என்னண்டா ரைட் கிளிக் பண்ணுங்க, இதுல டெஸ்க்டாப்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஒரு பொப்அப் கொண்டு வருதானே, இதுல நியூன்றதுக்கு போனீங்கன்னா இதுக்குள்ள பாருங்க மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆள் வந்துடுவார். இந்த வேர்டு ஐகான் போட்டு வந்திருக்காரு தானே. ரைட். இனி இவரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னாலுமே என்ன செய்யும், வேர்டு ஓப்பன் ஆகும், உங்களுக்கு நியூ பேஜோட ஓப்பன் ஆகும். சரிதானே. ஒரு பேஜ் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா நீங்க கிரியேட் பண்ணாம வந்துருக்கு. சரிதானே. இது ஒரு மெத்தட். இல்லாட்டி ஒரு மெத்தட் என்னது, நீங்க விண்டோஸ் கீ இருக்கு தானே உங்களோட இல்ல கீபோர்ட்ல வந்து விண்டோஸ் கீயையும் ஆரையும் சேர்த்து அமர்த்தினீங்கன்னா இப்படி ரன் வந்து ஓப்பன் ஆகும். சரி, ரன்ன்றது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம். இவர் வந்து என்ன செய்வாருண்டா, நீங்க இதுல சிஎம்டின்னு டைப் பண்ணீங்கன்னா கொமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஒன்னு ஆகும். சரிதானே. அதுல இதுல நீங்க என்ன செய்ய டைப் பண்ணணும், விண்டோஸ் கீ அமர்த்தி கொண்டு ஆர் அமர்த்தினீங்கன்னா ரன் ஓப்பன் ஆவ. ஓப்பன் ஆனதுக்கு பிறகு இதுல நீங்க வின் வேர்டுன்னு டைப் பண்ணு, WINWORD, வின் வேர்ட் டைப் பண்ணி ஓகே கொடுத்தா வேர்டு ஓப்பன் ஆகும். சரி, இப்படி 4 மெத்தட்ல நீங்க ஓப்பன் பண்ணலாம். சரி, ரைட். இதெல்லாம் தெரியணும் இல்லை, நான் ஜஸ்ட் சொல்லுவேன். உங்களுக்கு வேர்டு ஓப்பன் பண்ண தெரியுதானே, சர்ச்ல போயிட்டு வேர்டுன்னு சர்ச் பண்ணுங்க வரும். சரி, இல்லாட்டி இப்படி பின் பண்ணி வச்சுக்கோ என்னமா. ரைட். அப்ப வேர்டு ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். உனக்கு வந்த பிறகு இதுல பாருங்க உங்களுக்கு ரீசெண்ட்ல உங்களோட நீங்க செஞ்ச வேர்டு எல்லாமே இதுல தான் இருக்கு. வேர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே இதுல தான் இருக்கு. நீங்க ஹோம் டேப்ல இருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் ஹைலைட் ஆயிருக்கு. ஹோம் டேப்ல உங்களுக்கு பாருங்க நியூ வந்ததுக்கு கீழே பிளாங்க் டாக்குமெண்ட், வெல்கம் டு வேர்ட், இப்படி இந்த ப்ளூ கிரே சிவி என்றது கரிக்குலம் பீட்டேன்னு சொல்றது. உங்களோட நீங்க உங்களோட பத்தின ஒரு ப்ரொஃபைல் வந்து இதுல கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதுல டெம்ப்ளேட்ஸ்ன்னு சொல்றது. இது இந்த டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டே உங்களுக்கு தேவையான சில சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களே ஏற்கனவே செஞ்சது இருக்கும். அந்த செஞ்சதை எடுத்து நீங்க என்ன செய்யலாம், எடிட் பண்ணலாம். உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு எடிட் பண்ணி கொள்ளலாம். அப்ப இதுகளை டெம்ப்ளேட்ஸ் சொல்றது. சரிதானே. இதுல பாருங்க இந்த ஸ்னாப்ஷாட் கேலண்டர் கேலண்டர்ன்றது நீங்க புதுசா டேபிள் எல்லாம் போட்டு கிரியேட் பண்ண தேவையில்லை. இதுல ஏற்கனவே கிரியேட் பண்ணது ஒன்று இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இதுல போயிட்டு எடிட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே. அப்ப நாங்க இதுல தொடங்குவோம்னா பிளாங்க் டாக்குமெண்ட் தொடங்கும். சரிதானே. வேர்டு ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு முதல்ல பிளாங்க் டாக்குமெண்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வேர்டுக்குள்ள போயிடுவேன். சரிதானே. வேர்டுக்குள்ள போனோன்னே இதுல இருக்கிறது உங்களோட பேஜ். சரி, இந்த பேஜ்ல தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, டைப் பண்ண போறீங்க. சரியா. இந்த டைப் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு முதல்ல இந்த வேர்டோட இன்டர்ஃபேஸ் இந்த இருக்கிறதானே, இந்த இன்டர்ஃபேஸை வந்து ஒருக்கா ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளும். சரிதானே. இந்த இன்டர்ஃபேஸ்ல கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னென்னு நான் ஒருக்கா சொல்றேன். சரிதானே. அதுக்கு ஒருக்கா திரும்ப இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கொள்வேன். திரும்ப ஒருக்கா ப்ரெசன்டேஷன் ஒருக்கா வரும்.
சரியா? ரைட். இப்ப பாருங்க இதுல வேர்டோட இன்டர்ஃபேஸ் நீங்க ஓபன் பண்ணோன்னு இப்படித்தானே இருக்கும் உங்களுக்கு. ரைட். இதுல இந்த நான் நெக்ஸ்ட் கொடுக்க வந்து ஒரு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸை வந்து படியா கவனிச்சுக்கலாம். சரிதானே? ரைட். இப்போ நான் கொடுத்தோன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்தது தானே, இது உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரைட். இந்த இதுல இருக்கு தானே, நான் மேல மார்க் பண்ணி வச்சுக்கிறேனே பச்சை கலர்ல, இந்த மேல இருக்கிற பாக்ஸ். இவர் வந்து என்னன்னு சொல்றதுண்டா, இவரை நாங்க டைட்டில் பார்ன்னு சொல்லுவோம். சரிதானே? டைட்டில் பார். அப்ப இந்த டைட்டில் பார் வந்து நீங்க எல்லா எந்த சாஃப்ட்வேர் ஒன் பண்ணாலுமே அதுல டைட்டில் பார்ன்றது கட்டாயம் இருக்கும். சரி, அந்த டைட்டில் பார்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த க்ளோஸ் பண்றது, மற்றது இந்த மினிமைஸ் பண்றது. என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப், எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும் அது வந்து என்ன, ஒரு க்ளோஸ் பண்றது. இவர் வந்து அந்த விண்டோட சைஸை கூட்டி குறைக்கிறது. என்ன மேக்சிமைஸ், மினிமைஸ். என்ன சாரி, இவர் மேக்சிமைஸ் சொல்றது, இவர் வந்து மினிமைஸ். என்னது, இவரை வந்து அமர்த்தினீங்கன்னா என்னது, டாஸ்க் பார்ல போயிடுவேன், கீழே போயிடும். வேற ஒரு அப்ளிகேஷன் ஒன் பண்ண போறீங்கன்னா இந்த சயன் இருக்கு தானே, மைனஸ் குறியீடு, அதை அமர்த்தினீங்கன்னா கீழே போயிடுவேன், இது டாஸ்க் பார்ல போயிடுவேன். எக்ஸ்ன்றதை அமர்த்தினீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இது தெரியும் தானே உங்களுக்கு. ரைட். இவர் வந்து டைட்டில் பார்ன்னு சொல்றோம். சரிதானே? இந்த அவ்வளவுமே டைட்டில் பார். அடுத்தது இந்த இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேனே, தெரியுதா? இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னு சொல்றது, குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்னு சொல்றோம். சரி, குயிக் ஆக்சஸ் என்னது, எங்களுக்கு தேவையான சில டூல்ஸை வந்து குயிக்கா ஆக்சஸ் பண்ணி கொள்வது. சரி, வேகமா எங்களுக்கு முக்கியமான சில டூல்ஸை வந்து வேகமா பயன்படுத்தி கொள்றதுக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு. சரி, அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. சரி, இதுல பாருங்க, இவர் வந்து சேவ், முதலாவதா இருக்கிறவர் சேவ். இவர் வந்து அன்டு, அது மாதிரி இவர் ரீஃப்ரெஷ், ரீடு. இப்படி நீங்க இதுல இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல உங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? இல்ல போல்ட் ஆட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு பேஸ்ட் ஆட் பண்ணலாம், காப்பி ஆட் பண்ணலாம், நிறைய ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம், நீங்க அடிக்கடி பாவிக்க போற டூல்ஸை வந்து இதுல போட்டு வச்சு கொள்ளலாம். சரிதானே? இதுல எனக்கு நான் பெருசா பாவிக்கிறது இல்லை, நான் இதுல வந்து இந்த 4 5 வச்சிருக்கு. இது ஏற்கனவே நார்மலாவே வர்றது. சரிதானே? ரைட். அடுத்தது அடுத்த பாக்ஸை கவனிங்க, அங்க இந்த மஞ்சள் கலர். சரியா? இந்த இருக்கிறாரே, ரைட். இந்த மஞ்சளால மார்க் பண்ணியிருக்கேனே, இவர் இவர் என்னன்னு சொல்றதுண்டா டேப்ஸ் சொல்றது. சரியா? சரி, டேப்ஸ். சரி, டேப்ஸ் வந்து இப்ப நாங்க எந்த டேப்ல நிக்கிறோம், இப்ப ஹோம்ன்றது தானே கிளிக் ஆயிருக்கு. ஹோம்ன்றது கிளிக் பண்ணா உங்களுக்கு ஹோமுக்குள்ள இப்படி நிறைய விஷயங்கள் வருது. இந்த நிறைய விஷயங்கள் வருது தானே, இவர் வந்து சொல்றது ரிபன்ஸ் சொல்றோம். சரிதானே? ரிபன்ஸ். அப்ப நாங்க இப்ப ஹோம் டேப்புக்குள்ள இருக்கிறோம். ஹோம் டேப்புக்குள்ள இருக்கிற ரிபன்ஸ் வந்து இவ்வளவு. சரியா? இந்த இவ்வளவு இதுலதான் இருக்கு என்னது, இந்த கேலிபரி, ஃபொண்ட் மாத்துறது, சைஸ் மாத்துறது, போல்ட், இட்டாலிக், இப்படி எல்லாம் இருக்கு. சரி, இவர் வந்து சொல்றது இவன் இந்த ஃபைல், ஹோம், இன்சர்ட், இவை எல்லாமே டேப்ஸ். அந்த டேப்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டேப்ஸுக்கும் தனித்தனி ரிபன்ஸ் இருக்கு. சரி, இப்ப நான் ஹோம்ல நிக்கிறதால ஹோம்ல இருக்கிற ரிபன் இப்படி இருக்கு. இன்சர்ட்டை கிளிக் பண்ணா இன்சர்ட்ல வித்தியாசமா இருக்கு. டிசைனுக்குள்ள வித்தியாசமான ரிபன்ஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ்க்குள்ள வித்தியாசமா இருக்கு. அப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வித்தியாசமான ரிபன்ஸ் இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்தது இந்த கீழே இருக்கிறது தானே இவர். இவர் என்னன்னு சொல்றது, இவர் என்ன, எங்களோட டாக்குமெண்டோட சைஸை கூட்டி குறைக்கிறது, ஜூம் டூல்ஸ் சொல்றது. சரிதானே? ஜூம் டூல்ஸ் இல்ல ஜூம் கண்ட்ரோல்னு சொல்றது. சரிதானே? அடுத்தது அப்படி அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் இவர். சரியா? இவர் இவர் என்னன்னு சொல்றதுன்னா வியூ பட்டன்ஸ் சொல்றது. அப்ப நீங்க உங்களோட டாக்குமெண்ட ஒவ்வொரு வித்தியாசமான பட்டன்ஸ்ல நீங்க வித்தியாசமான முறைகள்ல வந்து நீங்க வியூ பண்ணி கொள்ளலாம், பார்வையிட்டு கொள்ளலாம்.
இதுல நீங்க புக் மாதிரி பாவிக்கலாம், இல்ல ஒரு ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாவிக்கலாம். இப்போ எங்களுக்கு இவர் செலக்ட் ஆயிருக்கார், இவர் நடுவுல இருக்கிறவர் செலக்ட் ஆனா உங்களுக்கு இப்படி இருக்கு, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க புக்கை கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு, சரிதானே? இவையில வியூ பட்டன்ஸ் சொல்றோம். ரைட். அடுத்தது இந்த கீழே ரெட்டால மார்க் பண்ணியிருக்க இவரை நாங்க என்ன சொல்றதுன்னா ஸ்டேட்டஸ் பார் சொல்றோம், சரி? இதுல இந்த ஸ்டேட்டஸ் பார்ல தான் என்ன இருக்கும் பாருங்க, இந்த எத்தனையாவது பேஜ்ல நாங்க நிக்கிறோம், இது வரைக்கும் எத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்ணியிருக்கிறோம், எங்களோட கிராமர் செக் எல்லாம் இதுல தான் காட்டும். கிராமர்ல ஏதாவது பிரச்சனையோ இல்லை எங்களோட ஸ்பெல்லிங்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே இதுல தான் காட்டும், சரிதானே? ரைட். அப்ப இவர் ஸ்டேட்டஸ் பார், நாங்க எந்த ஸ்டேட்ல நிக்கிறோம்ன்றதை காட்டுறோம். என்ன எத்தனையாவது பக்கத்துல நிக்கிறோம், இது வரைக்கும் எத்தனை வேர்ட் டைப் பண்ணியிருக்கோம். இப்ப உங்களுக்கு தமிழ்லயே சொல்றவ தானே, என்ன இப்ப 100 வரியில சாரி 1000 வரிகள்ல கற்று எழுதுங்க அப்படின்னு. அப்ப இதுல நீங்க டைப் பண்ணி கொண்டு போக என்ன செய்யலாம், இதுல நீங்க எத்தனை வேர்ட் டைப் பண்றீங்கன்றதை அவரே எண்ணி சொல்லுவார் உங்களுக்கு, சரிதான்? அப்ப அது எல்லாத்தையுமே நீங்க எதுல பார்த்துக்கொள்ளலாம், ஸ்டேட்டஸ் பார்ல பார்த்துக்கொள்ளலாம், தானே? இவர்தான் ஸ்டேட்டஸ் பார். அடுத்தது என்ன, இவர் இவர் நீங்க எல்லா ஆப்ஸ்லயுமே எல்லா சாஃப்ட்வேர்ஸ்லயுமே இவர் ஒரு ஆள் இருப்பார், சரி? மேபி எல்லாத்துலயுமே சொல்லலாது, கூடுதலா நீங்க இவரை பார்த்துருப்பீங்க வெப் ப்ரௌசர்லயோ இல்ல உங்களோட போன்லயோ இவர் இருப்பார் கட்டாயம். இவர் என்னன்னு சொல்றது, ஸ்க்ரோல் பார்னு சொல்றது. ஏன்னா ஸ்க்ரோல் பார்னா இவரை வச்சுக்கொண்டா நாங்க இவரை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், மேலையும் கீழையும் எங்களோட பேஜ்ல நாங்க மேலையும் கீழையும் மூவ் பண்ணி கொள்ளலாம், சரி? இதுதான் என்னது மைக்ரோசாஃப்ட் வேர்டோட இன்டர்ஃபேஸ் சொல்றது, சரி? இன்டர்ஃபேஸ்னா என்னது, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஒன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் வரும். அதுல இருக்கிற கொஞ்சம் டூல்ஸ், அதுல இருக்கிற இந்த பார்ட்ஸை நான் இதுல பெயர்களோட குறிச்சிருக்கிறேன், சரிதானே? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளும், மேபி எக்ஸாம்ல வரணும், சரியா? ரைட். அடுத்தது நாங்க முதல்ல ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முதல், ஏன்னா ஒரு லெட்டரையோ இல்ல புக்கையோ டைப் பண்ண முதல் ஒரு டாக்குமெண்ட்டை மேனேஜ் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன், ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ண பிறகு ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறது, முதல்ல அவரை எடுத்த பிறகு அவரை எப்படி சேவ் பண்றது, ஏற்கனவே இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்றது, இல்ல ஒரு டாக்குமெண்ட் எப்படி க்ளோஸ் பண்றது எப்படி என்ன எங்களுக்கு தெரியும், சரிதானே? அவர் என்ன டக்கு டக்குன்னு சொல்லிக்கொண்டு போறோம், சரிதானே? ரைட். கவுன். ரைட். இப்போ நாங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், எங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் என்றால் இருக்கு, சரி? ஒரு இப்படி நாங்க டைப் பண்ணி கொண்டு போறோம், இதுல டைப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், முதல்ல சேவ் பண்ணணும், சரியா? ரைட். சேவுக்கு முதல் நியூ டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லித்தான், சரியா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன், சரியா? ரைட். இப்ப இப்படி இருக்கு, இதுல ஒரு பேஜ் மில்ல தானே, இதுல நான் வெறுமனே இருக்கேன், நாங்க டைப் பண்ணணும்னா எங்களுக்கு என்ன நியூ பேஜ் ஒன்று தேவை, நியூ டாக்குமெண்ட் ஒன்று நாங்க எடுக்கோம். ஸோ அதை எப்படி எடுக்கலாம்டா, இந்த டேப்ஸ் இருக்கு தானே, நாங்க ஃபைல் டேப்புக்குள்ள போயிட்டு இதுல நியூன்றதை கிளிக் பண்ணா எங்களுக்கு என்ன வரும், பிளாங்க் டாக்குமெண்ட். என்ன வேர்ட் ஓப்பன் பண்ணாலே இது வரும். சப்போஸ் நீங்க இன்னொரு பிளாங்க் டாக்குமெண்ட் எடுக்கிறதாலும் இதுல எடுத்துக்கொள்ளலாம், தானே? இப்போ இதுல ஒரு ஆப் தான் ஒரே ஒரு விண்டோ தான் இருக்கு, இதுல நான் ஃபைல்ல போயிட்டு நியூ கொடுத்தேன்டா பாருங்க என்ன 2 வந்துச்சுனே. இப்போ நான் இதுல 2 வச்சிருக்கு, நான் இதுல மாத்தி மாத்தி 2 வித்தியாசமான டாக்குமெண்ட்ஸை டைப் பண்ணி கொள்ளலாம், சரிதானே? ரைட். அப்ப எங்கள்கிட்ட இப்ப ஒரு பேஜ் ஒன்று இருக்கு, இப்போ நான் இதுல டைப் பண்றேன், டைப் பண்ணதுக்கு அப்புறம் இவரை கட்டாயம் நாங்க என்ன செய்வோம், சேவ் பண்ண, சரிதானே? சேவ் பண்ணாம நீங்க ஒரு காலம் டைப் பண்ண வேண்டாம், லெட்டரோ இதையோ டைப் பண்ணுவால் நீங்க ஒரு லெட்டர் அடிச்சு நீங்க கட்டாயம் அதை சேவ் பண்ணுங்க முதல்ல, சரி? பிளாங்கா இருந்தாலும் கூட அதை நீங்க கட்டாயம் முதல்ல சேவ் பண்ணுங்க, சரி? சேவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்டா, இதுல ஃபைல் என்ற டேப்புக்குள்ள போயிட்டு முதலாவது எங்களுக்கு சேவ் இருக்கு, சேவ் ஆஸ் இருக்கு. ஸோ இதுல நாங்க முதல் என்னது சேவண்டா என்ன, சேவ் ஆஸ்ண்டா என்ன. சேவண்டா என்ன அர்த்தம்டா, நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை டைப், சேவுக்கும் சேவ் ஆஸுக்கும் என்ன வித்தியாசம்டா, நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை புதுசா எடுத்து அதுல டைப் பண்ணிட்டீங்க,
அதை நீங்க முதல் முறையா சேவ் பண்றதுக்கு சேவ் ஆஸை யூஸ் பண்ணு. சரி, இப்போ நான் இதுல சேவை கிளிக் பண்ணாலுமே அது எதுக்குள்ள போகுது பாருங்க, சேவ் ஆஸுக்குள்ள தான் போகுது. ஏன் இது நான் இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ண இல்லை, இப்பதான் எடுத்திருக்கிறேன், டைப் பண்ணிட்டேன், என்ன செய்யறேன், ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவை கிளிக் பண்ணாலுமே அது எதுக்குள்ள போகுது, டக்குன்னு சேவ் ஆஸுக்குள்ள தான் போகுது. ஏனென்றா நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை முதல் முறையா சேவ் பண்ணும்போது கட்டாயம் சேவ் ஆஸ் தான் செய்யும். சரிதானே? ரைட். இப்போ நான் சேவாக்கும் சேவாஸுக்கும் இடையிலான ஒரு ஒரு வித்தியாசம் என்னொன்று இருக்கு நான் சொல்றேன். சரியானே? ரைட். சேவாஸை கொடுத்துட்டு முதல்ல என்ன செய்யணும், நாங்க எந்த லொக்கேஷன்ல சேவ் பண்ண போறோம், எங்களோட ஃபைல எந்த லொக்கேஷன்ல சேவ் பண்ண போறோம்ன்றதை செலக்ட் பண்ணி கொள்ளணும். சரி, இதுல சேவாஸை கொடுத்தா பிறகு உங்களுக்கு இதுல ஒன் டிரைவ் இருக்கு, இது கிளவுட், இது தேவையில்லை. அதர் லொக்கேஷன்ஸுக்கு கீழே பாருங்க, திஸ் பிசிஎன் இருக்கு, இல்ல பரௌசன் இருக்கு. பரௌச கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு இடத்தை தெரிவு செஞ்சு கொள்ளலாம். சரி, இப்போ நான் இதுல டெஸ்க்டாப் பண்றது செலக்ட் பண்றேன். டெஸ்க்டாப்லயோ இல்லை டவுன்லோட்ஸுக்குள்ளயோ இல்லை டாக்குமெண்ட்ஸுக்குள்ளயோ நீங்க என்ன செய்யலாம், சேவ் பண்ணி கொள்ளலாம். சரி, இதுல சரி நாங்க இப்போ டாக்குமெண்ட்ஸுக்குள்ள சேவ் பண்ணுமே, இனி ஒரு டாக்குமெண்ட் தானே, ரைட். நீங்க டாக்குமெண்ட்டுக்குலாம் சேவ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு விரும்பின இடத்துல சேவ் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ரைட். அப்போ நான் டாக்குமெண்ட்ஸுக்குள்ள நீங்க வேணுமெண்டா இதுல நீங்க நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கொள்ளலாம், எனக்கு தேவையில்லை. நான் இதுல நார்மலாவே சேவ் பண்றேன். ரைட். இப்படி நீங்க லொகேஷனை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா இதுல சேவ் ஆயிடும். அதுக்கு முதல் முக்கியமான 2 விஷயத்துக்கு கவனிக்கணும். என்னன்னா ஃபைல் நேம், மற்றது சேவ் ஆஸ் டைப். சரிதானே? ஃபைல் நேம் சேவ் ஆஸ் டைப் பண்றது வந்து என்னது, உங்களுக்கு நான் 5வது பாடம் படிப்பிக்கவே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபைலுக்கு ஒரு ஃபைல் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், மற்றது எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். இந்த சேவ் ஆஸ் டைப் பண்றது வந்து எக்ஸ்டென்ஷன். ஃபைலுக்கு நீங்க ஒரு நேம் முதல்ல கொடுங்க. சரி, இப்போ நான் இதுல குகன் கொடுக்குறேன். சரி, நீங்க என்ன பேரும் கொடுக்கலாம், குகன் கொடுத்துட்டேன். குகன் கொடுத்த பிறகு இதுல நீங்க சிலது இதுல நீங்க அடிக்க வந்து இதுல பாருங்க, நான் இப்ப ஸ்லாஷ் எல்லாம் அடிக்கல, ஸ்லாஷ் அடிக்கலாம், ஆனா என்ன சேவ் பண்ணவங்க எங்களுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு எரர் வந்து வரும், இந்த ஃபைல் நேம் இஸ் நாட் வேலிட்னு வரும். ஏன், எங்களுக்கு ஃபைல் நேம் அடிக்க இந்த ஸ்லாஷ் மற்றும் இந்த அட் இந்த குறியீடுகள் ஒன்றும் அடிக்கல. சரிதானே? இப்போ நான் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன், குறியீடு வேலை செய்யுது, எனக்கும் புதுசா இருக்கு. ரைட், வேலை செய்யுது. ஸ்லாஷ் மட்டும் வேலை செய்யாதான்னு நினைக்கிறேன். சரிதானே? சரி, நான் இதை திருப்பி எடுத்துக்கொள்ளணும்க்கா. 1 minute 1. எங்க போனாங்க, டாக்குமெண்ட்ஸ். சரிதானே? டாக்குமெண்ட்ஸுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு விருப்பமான நேம் ஒன்று கொடுங்க. நான் குகன் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுல சேவ் ஆஸ் டைப் இருக்கு தானே, சேவ் ஆஸ் டைப்புக்குள்ள இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்னது, உங்களுக்கு டிஃபால்ட்டாவே வர்றது வந்து வேர்ட் டாக்குமெண்ட். நீங்க கிரியேட் பண்றது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் தானே. இதை மாதிரி நிறைய இருக்கு, என்ன வேர்ட் மேக்ரோ எனேபிள் டாக்குமெண்ட், 2003 டாக்குமெண்ட், வேர்ட் டெம்ப்ளேட், பிடிஎஃப் தெரியும் தானே, ரைட். அதே மாதிரி பிளேன் டெக்ஸ்ட், இப்படி ஓப்பன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இப்படி நிறைய இருக்கு. நீங்க இந்த ஃபார்மேட்ல வந்து சேவ் பண்ணி கொள்ளலாம். நீங்க வேணும்னா பிடிஎஃப்லையும் சேவ் பண்ணி கொள்ளலாம். பிடிஎஃப்ல சேவ் பண்ண என்ன நடக்கும், நீங்க திரும்ப எடிட் பண்ண இயலாது. சரி, பிடிஎஃப் எடிட் பண்ண இயலாது தானே, ரைட். அப்ப நீங்க வேர்ட் டாக்குமெண்ட்லயே டிஃபால்ட்டா இருக்கும், அப்படியே வச்சுக்கொண்டு பேரை மட்டும் கொடுங்க, கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொள்ளுங்க. சரி, சேவ் பண்ணா இப்ப நான் இதை க்ளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க, நாங்க எதுக்குள்ள சேவ் பண்ணாங்க, திஸ் பிசி ஒன் பண்றேன். அதுல பாருங்க எங்கட டாக்குமெண்ட்ஸுக்குள்ள சேவ் பண்ணாங்க. டாக்குமெண்ட்ஸுக்குள்ள எந்த இருக்கு தானே, குகன் பேர்ல தானே சேவ் பண்ணாங்க, ரைட். எங்கட ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. நான் திரும்ப இதை ஓப்பன் பண்ணணும்னா என்ன செய்யணும்,
இதுல டபுள் கிளிக் பண்ணியும் ஓபன் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வேர்ட் ஓபன் பண்ணிட்டு என்ன செய்யலாம், வேர்ட்லயுமே நீங்க போய் ஓபன் பண்ணிக்கொள்ளலாம். சரி, முதல்ல நான் வேர்ட் ஓபன் பண்ணிக்கொள்றேன். இதுல 3வது நான் இப்ப இதுல பார்த்துட்டேன் என்னது, ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துட்டு, புதுசா எப்படி சேவ் பண்றதுன்னு பார்த்துட்டு, ஓப்பனிங் டாக்குமெண்ட் சரிதானே, இருக்கிற டாக்குமெண்ட்டை ஓபன் பண்றேன் சரிதானே. ஒன்று நீங்க இப்படியும் ஓபன் பண்ணலாம். எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணீங்களோ அந்த லொகேஷன்ல போயிட்டு நீங்க குகன்ன்றதை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி கொள்ளலாம் சரிதானே, ஒரு மெத்தட். இல்லாட்டி நீங்க வேர்ட் சாஃப்ட்வேர் ஒன் பண்ணிட்டு என்ன செய்யலாம், இப்போ ஒன் ஆயிட்டு இதுல நீங்க ஓப்பன் இதுல இப்படி வந்தோடனே உங்களுக்கு இதுல ஓப்பன் இருக்கு தானே, ஓப்பனை கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு பாருங்க இந்த ரீசென்ட்ல வந்து என்ன டுடே கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருந்து இதுலயே காட்டுது என்ன, இதுல முன்னுக்கு காட்டும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இதுல பரௌசை கொடுத்துட்டு, பரௌசன்றாலே என்னது, நீங்க ஒரு இடத்தை செலக்ட் பண்ணுங்கன்னு உங்களை அவர் சொல்றாரு சரிதானே. அப்ப நீங்க பரௌசை கொடுத்துட்டு எந்த இடத்துக்குள்ள சேவ் பண்ணீங்களோ, நாங்க எதுக்குள்ள சேவ் பண்ணாங்க, டாக்குமெண்ட்ஸுக்குள்ள சேவ் பண்ணாங்க. ஸோ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒருக்கா கிளிக் பண்ணா சரி, ஒருக்கா கிளிக் பண்ண பிறகு ஓப்பனை கொடுத்தீங்கன்னா ஓப்பன் சரி. இது 2வது மெத்தட். ரைட், நான் ஒன்று சொன்னேன் சேவுக்கும் சேவ் ஆஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குண்டு. ரைட், இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணிட்டு இருந்தானே, இப்போ இப்படித்தானே டைப் பண்ணி இருந்தது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதுல சேஞ்சஸ் பண்றேன். இப்போ நாங்க ஒரு லெட்டர் ஒரு என்ன ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதுறீங்க, இன்றைக்கு கொஞ்சம் எழுதுறீங்க, பிறகு ரைட் முதலா ஒரு லெட்டர் ஒரு எஸ்ஏ ஒன்று எழுதுறீங்க, அவரை வந்து சேவ் பண்றீங்க, சேவ் பண்ணதுக்கு பிறகு ரைட் நாளைக்கு மிச்சத்தை எழுதுவோம்னு க்ளோஸ் பண்றீங்க. அடுத்த நாள் திரும்ப ஓபன் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் வரிகள் எழுதுறீங்க சார், இப்படி இப்படி வரிகள் எழுதி கொண்டு போறீங்க அந்த எஸ்ஏல. எழுதினா பிறகு நீங்க திரும்ப போய் என்ன கொடுக்கணும், சேவ் கொடுத்தா அவர் சேவ் ஆயிடுவார். இப்ப பாருங்க, நான் சேவ் கொடுக்க முதல்ல என்ன செஞ்சது, முதல் முறையா சேவ் பண்ணோக்க சேவை கிளிக் பண்ணோடனே சேவ் ஆஸுக்குள்ள தானே போனது. இப்ப நான் என்ன செய்யறேன், ஏற்கனவே இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்றேன், ஜஸ்ட் சேவ் பண்றேன் சரிதானே. அப்ப சேவுக்கும் சேவ் ஆஸுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் இது. ஏன்னா முதல் முறையா நீங்க ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்றீங்கன்னா கட்டாயம் சேவ் ஆஸ் தான் செய்யும். பிறகு நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல மேலதிகமான விஷயங்களை ஆட் பண்றீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி கொள்ளலாம் சரிதானே. நீங்க எப்படியும் இதுல டைப் பண்ணி இப்படியும் சேவ் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி சேவுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்கு, கண்ட்ரோலையும் எஸ்ஐயும் அமர்த்தினீங்கன்னா சிடிஆர்எல் இருக்கு தானே, சிடிஆர்எல் என்ற கீயையும் பிளஸ் எஸ்ஐயும் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் அமர்த்துறையில சிடிஆர்எல்லையும் எஸ்ஐயும் அமர்த்தினாலே காணும் சரிதானே. சிடிஆர்லையும் எஸ்ஐயும் அமர்த்தினீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் சரிதானே. அப்ப செஞ்சு கொண்டிருக்க நீங்க என்ன செய்யலாம், டக்கு டக்குண்டு சி கண்ட்ரோலையும் எஸ்ஐயும் அமர்த்தி சேவ் பண்ணி கொள்ளலாம் சரிதானே. இல்லாட்டி உங்களுக்கு ஃபைலுக்குள்ள போயிட்டு இதுலயும் சேவ் பண்ணி கொள்ளலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்கு, இதுல இந்த மேல நான் சொன்ன குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல சேவ் இருக்கு தானே, இவரையும் நீங்க கிளிக் பண்ணி சேவ் பண்ணி கொள்ளலாம். இவரும் சேவ் தான், சேவ் பட்டன் சரிதானே. அந்த மவுஸை கிட்ட கொண்டு போனீங்கன்னா அதுல சொல்லுது பாருங்க, சேவ்ன்னு சொல்லுது என்ன, அதுல ஷார்ட் கட்டும் அவரே சொல்றாரு.